ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக சுலபமாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 200 கிராம் பீட்ரூட், அதாவது கப்பில் அளந்துக்கிறதா 1 கப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நல்லா மேல் தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 1 1/2 கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச பீட்ரூட் ஜூஸை வந்து நல்லா வடிகட்டிக்கோங்க. அந்த சக்கையெல்லாம் போட வேண்டாம், ஜூஸ் மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்துலேயே வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. சக்கை மட்டும் நிற்கும், ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கிடும். இந்த சக்கையை வந்து இன்னொரு டைம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா அலசி ஊற்றினாலும் சரி, இல்லைன்னா இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி ஒரு மிக்சியில் ஒரு கொஞ்சமாக 2 சுற்றி விட்டு ஊற்றுனீங்கன்னா இன்னும் இருக்கிற நல்லா ஜூஸ் எல்லாம் நல்லா வந்துடும். அந்த சக்கையை வந்து இப்போ நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க, வேறு எதுவும் செய்ய முடியாது. அதில் எல்லாம் ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அது வேஸ்ட்டு தான். இப்போ நான் 1 கப் பீட்ரூட்டுக்கு 1 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணும்னா 1க்கு 1 1/2 போட்டுக்கோங்க. நான் மைல்டாக இருக்கணுன்றதுக்காக 1க்கு 1 போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/4 கப்பு, 1 கப் பீட்ரூட் எடுத்திங்கன்னா 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க. நல்லாயிருக்கும் கரெக்டாக. கார்ன்ஃப்ளவர் மாவு போடும்போது தான் அந்த அல்வாவோட பதம் வந்து நல்லா வரும், கன்சிஸ்டன்ட்டு. இன்னொன்று வந்து நமக்கு கண்ணாடி மாதிரி நல்லா இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது தான். இதை போட்டதுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா துடவிக்கிட்டே இருங்க. சூடு நல்லா ஏறினதுக்கப்புறம் தான் அது கட்டியான ஒரு பதத்துக்கு வரும். இந்த அல்வா செய்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கிட்ட தேவைப்படும், அந்த அல்வா செஞ்சு முடிக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ தான் வந்து அல்வா ஒரு கட்டியான பதத்துக்கு வருது. இப்போ வந்து கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியாது. நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கட்டி கட்டியாக தெரியும். ஆனால் இது கட்டியெல்லாம் ஆகாது, நீங்கள் பயப்பட வேணாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் கிளறுங்க. பாத்திரம் வந்து நல்லா ஒரு கனமான பாத்திரம், நான்ஸ்டிக்கோ இல்லை இண்டோலியம் கடாய் அந்த மாதிரி வைங்க. அலுமினிய கடாய் இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும், அல்வா நல்லா வராது, டேஸ்ட்டும் இருக்காது. இதுக்கு நெய் வந்து ஒரு 50 ml கிட்ட, ஒரு 4 ஸ்பூன் நெய் கிட்ட நான் ஊற்றினேன் பெரிய ஸ்பூனில். உங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்குன்னா ஊற்றிக்கோங்க. நெய் வேண்டாம்னா நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய், கோல்டு வின்னர் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்க்காதீங்க, அல்வா நல்லா இருக்காது. நெய் வந்து நான் 50ன்றது 100 ml ஊற்றுனீங்கனாலும் நல்லாயிருக்கும். நெய் தான் வந்து அல்வாவுக்கு நல்ல டேஸ்ட்டு. நெய் இல்லைன்னும் போது நம்ம கம்மியாக ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றுற நெய் வந்து எல்லாமே அல்வா நல்லா இழுத்துரும், நல்லா கிளற. இப்போ நெய் ஊற்றுனதுக்கப்புறம் அதோட கலர் எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். அந்த நெய்யெல்லாம் நல்லா மேலே வந்து நல்லா மிதக்குது. நல்லா வாசனை ரொம்ப நல்லா இருக்குது, கமகமன்னு. நமக்கு அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல் நிறையவே தெரியாது. இன்னும் வந்து நமக்கு கட்டியான பதத்துக்கு வரல. நல்லா கிளறி விடுங்க. இதோட வந்து நட்ஸ் வந்து நீங்கள் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் இருந்தால் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட பாதாம் மட்டும்தான் இருந்தது. பாதாம் தான் ஒரு 20 பாதாம் கிட்ட கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கிளறதுக்கு முன்னாடியே போட்டு நல்லா தொழுவுங்க. அப்போ தான் அந்த பாதாம் எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இன்னும் நல்லா பொடிசாக பவுடர் பண்ணியோ இல்லை அரைச்சி கொஞ்சம் ஊற்றுனீங்களாலும் நல்லாயிருக்கும். முந்திரி இருந்தனா கண்டிப்பாக முந்திரி போடுங்க. நான் முந்திரி இல்லைங்கிறதுனால தான் போடலை. நீங்கள் ஒரு கேக் மாதிரி பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா விட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேவில் வந்து லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் முந்திரி, பாதாம்லாம் பீசஸ்லாம் போட்டுட்டு இதை வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து கேக் மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கேக் மாதிரிலாம் செய்யலை, ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி அல்வா பதத்துக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். இன்னும் ஒரு 6 7 நிமிஷம் கிட்ட இது நல்லா சுண்டணும். அந்த இப்படி வந்து கம் மாதிரி விடாமல் கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வர வரலையும் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இது பிள்ளைங்க வந்து ஸ்வீட் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டும், அதே சமயத்தில் நமக்கு வீட்டில் கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா ஒரு ஸ்வீட் தேவைப்படுதுன்னும் போது பீட்ரூட் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சு நம்ம முடிச்சிடலாம். இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மறுபடியும் கொஞ்சம் நான் பாதாம் பீசஸ் போட்டிருக்கேன். நீங்கள் நட்ஸ் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.
பாருங்கள், உங்களுக்கு கலர் நல்லா தெரியும். எந்த மாதிரி கலர் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து எந்த கலரும் சேர்க்க வேண்டாம். ஃபுட் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஒரு சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.